ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை தேடி வரும். இத்தனை வருடங்களாகி உன்னை திரும்பி பார்க்க கூட தயாராக இல்லாத நிலையில் நீ அவர்களை பற்றி சிந்திப்பது பாவச் செயலாகும். உன் ஆன்மாவிற்கென்று உனக்கென்று ஒரு தன்மானம் உள்ளது. அதை யார் முன்னிலையிலும் அசிங்கப்படுத்த விடமாட்டேன். விட்டு சென்றவர்களை பற்றி மறந்துவிடு. அவர்களுக்கெல்லாம் நீ தேவைப்படும் போது நிச்சயம் தேடப்படுவாய். தினம் தினம் அவர்களை நினைத்து நாட்களை கழிக்க வேண்டாம். நீ உண்மையான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றாய். அதனால் எந்த உபதேசமும் உனக்கு மற்றவர்களிடம் இருந்து தேவையில்லை. நான் உன்னுள் இருக்கும் போதும் நீ என்னுள் இருக்கும் போதும் வீணாக பயம் வேண்டாம். நான் உன்னுள் இருந்து உனக்கு வேண்டிய உபதேசம் தக்க சமயத்தில் அளிப்பேன். வீணாக யாரிடமும் சென்று எதற்காகவும் மன்றாட வேண்டாம். இந்த உலகத்தில் வியப்பான விஷயம் என்னவென்றால், செத்த பிணங்களை பார்த்து சாகும் பிணங்கள் அழுவதுதான். அமைதி என்ற அடையாளத்தோடு நீ இருந்தால் பல அதிர்ஷ்டங்களும் அதிசயமாக உன்னை தேடி வரும். உன் ஆன்மா சாய் ஆன்மா. உன் ஆன்மாவின் ஒளியை பிரகாசமாக மாற்ற நீ என்ன செய்ய வேண்டும், உன்னை நீ எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை யோசி. இப்படி நீ யோசிக்கும் போதே நான் உன்னுள் இருந்து நிச்சயம் வழிகாட்டுவேன். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எல்லைகள் வகுத்து கொண்டால் தொல்லைகள் எதுவும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழலாம். தேவையில்லாமல் யாரிடமும் எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம். பல முறை சிந்தித்த பிறகு எதுவாகினும் மற்றவர்களிடம் சொல். நீ சொல்வது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு யாருடைய மனநிலையும் இருப்பதும் இல்லை. இன்று கிருத்திகை. முருகனின் வேலை தொட்டுவிட்டு தானே இந்த பதிவை கேட்க வந்தாய். முருகனின் அருளால் இன்று உனக்கு ஒரு நல்லது நடக்கும். அதுவரை முருகனுக்கு மெல்லிய குரலில் மனதுக்குள் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிக்கொண்டே முருகனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டிரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரகரோகரா. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.